இப்படி நிறைய கம்பெனிஸ் நம்ம நாட்டுல தொழில் தொடங்குனா நம்ம இந்திய ரூபாயோட பண மதிப்பு அதிகமாகும். அப்ப ஒரு யூஎஸ்டியோட மதிப்பு 90 ரூபாயா இருந்துச்சுன்னா 80 ரூபாயா நம்ம இந்திய பண மதிப்பு அதிகமாகும். இப்படி வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல நேரடியா முதலீடு பண்றவங்கள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. இப்ப இந்த கம்பெனிஸ் அவங்க ஆரம்பிச்ச தொழில கிடைச்ச லாபத்தை வித்து டாலரா மாத்துறப்ப டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா நம்ம நாட்டுல விற்கிற அவங்களோட பொருட்களுக்கு அவங்களுக்கு இந்திய பணம் தான் கிடைக்கும். பட் அவங்களுக்கு தேவை டாலர். சோ ரூபாய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டாலரா மாத்துவாங்க. இப்படி 2022 ரிலையன்ஸ்ல ஷேர் வாங்கியிருந்த அமெரிக்காவோட பிளாக் ராக் அதோட ஷேரை வித்ததுல அந்த வருஷத்துல 78 ரூபாயா இருந்த ஒரு யூஎஸ்டியோட வேல்யூ 83 ரூபாய் ஆகி இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இப்படி ஷேர்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றவங்கள ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் மாதிரியான சில வெளிநாடுகளோட பென்ஷன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம நாட்டுல இருக்க சில கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும் வாங்குவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்காவோட பிளாக் ராக் இந்தியாவோட ரிலையன்ஸ், டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும் வாங்கியிருக்கு. இந்த ஷேர் வாங்குறது எப்படின்னா, இப்ப இன்ஃபோசிஸோட மொத்த மதிப்பு 100 கோடின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு ஷேரை மட்டும் பிளாக் ராக் வாங்குதுன்னா அந்த ஒரு ஷேருக்கான பணத்தை மட்டும் பிளாக் ராக் இன்ஃபோசிஸ்க்கு முதலீடா கொடுக்கும். அதுக்கு முதல் பிளாக் ராக் அவங்க கிட்ட இருக்க அமெரிக்கன் டாலரை இந்திய பணமா மாத்தணும். அண்ட் அந்த பணத்துக்கான லாபம் கிடைக்கிறப்ப இந்திய பணத்தை அகைன் அமெரிக்கன் டாலராவும் மாத்துது. அதே மாதிரி இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற எண்ணெய், தங்கம் மாதிரியான பொருட்களுக்கு தர வேண்டிய பணத்துக்காக இந்திய ரூபாய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வித்து டாலரா மாத்துவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்திய பண மதிப்பு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூஎஸ்டி 80 ரூபாயா இருந்துச்சுன்னா இந்திய பண மதிப்பு 90 ரூபாயா குறையும். இது மேபி சிலருக்கு 80ல இருந்து 90 ரூபாயா அதிகரிக்க தானே செய்யுதுன்னு தோணலாம். பட் இதை இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம 90 ரூபாய் கொடுத்தாதான் அது அமெரிக்க பண மதிப்புல ஒரு யூஎஸ்டி. இங்க நம்ம ஒரு யூஎஸ்டிக்கு அதிகமா கொடுக்கிறோம். சோ இங்க நம்ம இந்திய பண மதிப்பு குறையுது. அதே இடத்துல ஒரு யூஎஸ்டிக்கு நம்ம வெறும் 80 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னா அங்க நம்ம இந்திய பண மதிப்பு அதிகரிக்க தானே செய்யும். இத அப்படியே நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதியில வச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு யூஎஸ்டியோட மதிப்பு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் இந்திய பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இந்தியா ஒரு பொருளை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுது. அந்த பொருளோட விலை ஒரு யூஎஸ்டினா நாம 100 ரூபாய் கொடுக்கணும். இதே இது இப்ப நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை அதிகமாக்கி ஒரு யூஎஸ்டி 50 ரூபான்னு வச்சு பாருங்க.